ஆமா. டேய் எப்படிடா கடமையாகும்? நான் அவருக்கு யாருமே இல்ல. அம்மா. அதான் நானும் கூட நினைச்சேன். என்ன பண்ண முடியுமா பண்ணு. யோசிக்காம அவர்கிட்ட ஹெல்ப் பண்ணிக்கோ. உன் வீட்ல அவரால ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணது எல்லாமே நீ. அதோட நீ தாராளமா அவர் ஆளுங்களை எடுத்துக்கோ. சரியா? சாப்பிடுறா. அது உங்களுக்கு. அந்த ஓட்ஸை காய்ச்சா 5 நிமிஷம் ஆகும். அதுக்காக ஏதோ ஆஃபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கா. அதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. என்ன வேலை பாக்குறா? இப்படியா யாரும் கவனிக்காம இருக்கா? சாப்பிடுங்க. என்னடா ஷூட்ல அப்படி போ. அண்ணே, என்ன ஷூட்டிங் ஸ்பாட் கூட்டி போறேன். ஏய், நல்ல. ஏய், என்ன விக்கிறட்ட? போட்டோ எடுக்கலாம். ஒண்ணா உட்கார்ந்து. நானே உன்னை கூட்டி போறேன். பாக்கியா, ஆர்டர் பத்தி என்ன முடிவு எடுத்துக்க? இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். அப்படியா? ஓகே, சொல்லு. அது மத்த விஷயங்களை நான் பாத்துக்கறேன். நீங்க சொன்ன மாதிரி. அப்பாடா. அதே நல்ல. அனுப்பி வைங்கன்னு உரிமையா கேளு. பாக்கியா, இன்க்ளூடிங் என் கிளவுட் கிச்சன்ல வர்க் பண்ற 2 ஷெஃப் அனுப்பி. ஓ, நீ மிஸ்டர் ஆனந்த் பத்தி தானே பேசுற? நீ எவ்வளவு பெரிய ஆர்டர். அது மட்டும் இல்ல, என் கிளவுட் கிச்சன்ல வர்க் பண்ண ரொம்ப உதவியா இருப்பா. Thank you. வெல்கம். சந்தோஷமா உதவி செய்வேன் பாக்கியா. வந்தது இந்த டைம் வந்து கூட்டி நான் கிளம்புறேன். சரி, ஆல் தி பெஸ்ட். பாட்டி, நீங்க எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவங்க வங்கிக்கு போயிட்டு இருக்கீங்க? இப்ப பார்த்தாலும் உடனே இருக்கா? இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கா இல்லம்மா. பாக்கியா, இந்த ஆர்டர் பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத.